ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து கம கமன்னு சாம்பாரும் கருணக்கிழங்கு ஃப்ரையும் தான் செஞ்சுருக்கோம். சாம்பார்லேயும் ஆக்சுவலாக இந்த முள்ளங்கி போட்டால் வந்து சாம்பார் செம்மையாக இருக்குங்க. முள்ளங்கியை வந்து இந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் வச்சோன்னு வைங்களேன், செம்மையாக இருக்கும். அந்த சாம்பாரோட டேஸ்ட்டு, மனம் எல்லாமே அருமையாக இருக்கும். அதனால் மோஸ்ட்லி முள்ளங்கி வச்சு சாம்பார் செய்யும்போது இந்த மாதிரி ஒரு தடவை எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து சாம்பார் வச்சோன்னு வைங்களேன், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கருணக்கிழங்கையும் தனியாக வந்து மஞ்சள்தூள் போட்டு வேக வச்சு அதை ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து மிளகாத்தூள் உப்புலாம் போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணோன்னு வைங்களேன், அதுவும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம காயெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணுவோம். இந்த பருப்பு வந்து காலையிலேயே வச்சுட்டேங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி காலையில் ஒரு கன்ஃபியூஷன் வந்துடுச்சு. அதனால் வந்து காலையிலேயே பருப்பு வைக்க வேண்டியதாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் தாளிச்சிட்டு காயெல்லாம் சேர்த்து மிளகாத்தூள் போட்டு சாம்பாருக்கு வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி நடந்த கன்ஃபியூஷன் என்னென்னா, காலையிலே வந்து லஞ்ச் வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்களா, சரின்னு நானும் வந்து விட்டுட்டேன். ஆனால் வந்து கிளம்புறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி கண்டிப்பாக லஞ்ச் வேணும்னு உடனே அந்த பரபரப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணி பருப்பு ஒரு பக்கம், ரைஸ் ஒரு பக்கம், உருளைக்கிழங்கு ஃப்ரை ஒரு பக்கம் செஞ்சு ஒரு 17 மினிட்ஸ்க்குள்ளார அவங்களுக்கு குக் பண்ணி கொடுத்துட்டேங்க. அப்போ தான் நான் யோசித்தேன், பரவாயில்லையே நம்ம கூட இந்த டார்கெட்டெல்லாம் அழகாக அச்சீவ் பண்ணுறோம். ஆனால் என்னங்க, ஜாபில் டார்கெட் அச்சீவ் பண்ணால் வந்து அவங்க பாஸ் பாராட்டுவாங்க. பட் நம்மளை ரொம்ப பாராட்டுறதுக்கு ஆள் கிடையாது. ஸோ நம்மளே நம்ம தோலை தட்டிட்டு சூப்பர்னு நம்மளை பாராட்டிக்க வேண்டியதான். புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நல்லா கரைச்சி இது கூட சேர்த்துட்டுன்னு வைங்களேன், அருமையாக இருக்கும். புளியை வந்து நல்லா காய் வெந்ததுக்கு அப்புறம் சேர்த்துக்கணுங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க பருப்பு அது கூட ஆட் பண்ணணும் வைங்களேன், அருமையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு வேலையும் நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணிகிட்ருக்குறோங்க, அந்த டைமில் வந்து முடிக்கிறதையும் இதையும். ஸோ நம்ம வந்து நம்மளை பாராட்டிக்க வேண்டியது. அப்போ தான் நம்ம செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி நம்ம ஒரு வேலையும் சூப்பராக குக் பண்ண முடியும். ஆனால் வந்து நம்மளை வந்து நம்ம செய்கிற ஜாபோட வேல்யூ அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம டக்குன்னு செஞ்சு அவங்களுக்கு எல்லாத்தையும் சர்வ் பண்ணி பழகிறோங்களா, அதனால் நம்ம இந்த டைமுக்கு செஞ்சு குக் பண்ணி கொடுக்கறது அவங்களுக்கு வந்து இது பண்ணுறது மோஸ்ட்லி தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ அதனால் கூட வந்து நம்மளை ரொம்ப யாரும் கவனிக்காமல் இருக்கிறாங்க. பட் ஆனால் வீட்டில் குக் பண்ணி கொடுக்குற லேடிஸ்க்கு இருக்கிற இதே டைமிங் சென்ஸே ரொம்ப பெரிய விஷயங்க. 3 வேலையை அந்த டைமுக்கு குக் பண்ணி கொடுத்து அந்த டெட்லைனை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் பாருங்கள். நம்மலாம் பெஸ்ட்டு ஒர்க்கர்ஸ் தான் ஆக்சுவலாக. நம்மளை நாமளே தட்டிக்குவோங்க. ஓகே, இன்றைக்கி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் எல்லோரும். See you. Bye bye.